ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி சேம் இயரிங் பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வந்து அந்த பாட் இயரிங் பண்ணோம். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இப்போ இந்த டங்கல் இயரிங் பண்ணலாம். இதுக்கு என்ன தேவைனாக்கா, நான் மோல்டு எடுத்துருக்கிறேன். ஸோ டெரக்கோட்டா மோல்டு இது. நீங்கள் அநேகமாக இயரிங் பண்ணுறவங்க எல்லோரும் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதில் வந்து நான் வந்து ஹெச் இல்லைனா 8ஆம் நம்பர் அந்த இதில் போட்டிருக்கோம், மோல்டில் போட்டிருக்கோம், அதை சூஸ் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ airdry clay ஆஸ் யூஷுவல் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நான் அந்த மோல்டில் 8ஆம் நம்பர் இல்லைனா ஹெச் அந்த இதில் வச்சு நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நான் அதில் வந்து ஆயில் தடவி இருக்கிறேன். கண்டிப்பாக ஆயில் தடவினா தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். ஏதாவது ஒரு டூல் வச்சு அதை நம்ம வந்து உள்ளே வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ரொம்ப வந்து வெயிட்டாக தேவையில்லை, நமக்கு க்ளேவும் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் உள்ளே வந்து கையால் வச்சு அப்படி இல்லைனாக்கா ஏதோ ஒரு டூலை வச்சு இப்போ செஞ்ச மாதிரி அதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இயரிங் 2 பேர் வேணும், ஒரு பேர் நான் இப்போ செய்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் இது ஒரு பீஸ் ரெடி பண்ணிட்டோம். ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ அந்த கிராக்கில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்ம வந்து அதில் வந்து டிசைன் கொடுக்க போகிறோம். அதனால் அடுத்த ஒரு பீஸும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி க்ளே எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆயில் தடவி இருக்கிறேன் நான். ஸோ அதே மாதிரி உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஏதாவது ஒரு டூல் வச்சு ப்ரெஸ் பண்ணி நம்ம அதை நீட்டாக எக்ஸஸ்லாம் இல்லாமல் ரிமூவ் பண்ணிவிட்டு அதை பொறுமையாக எடுத்துடுறேன். ஸோ கீழே மேக் ஷூர் அது வந்து எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் எதுவும் இல்லாமல். அதே மாதிரி airdry clay ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு டப்பாவில் போட்டு டைட் பண்ணி மூடி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் இப்போ வந்து ரீஃபில் எடுத்திருக்கேன், பெனா ரீஃபில். அதில் வந்து நமக்கு பிடிச்ச டிசைன் ஆஸ் யூஷுவல் நான் எப்போதும் சொல்கிற மாதிரி நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். இதுக்கு என்ன நீங்கள் வந்து டிசைன் கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. நான் வந்து அந்த பாட்டுக்கு தகுந்த மாதிரி, பாட்டுக்கு ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் டிசைன் கொடுக்கணும்னு பார்க்குறேன். ஸோ அதனால் பாட்டுக்கு வந்து நான் வந்து ரவுண்டு, அதில் வந்து கோல்டு, நடுவில் பிளாக் கொடுத்தேன். அதே மாதிரி தான் இதில் வந்து இம்ப்ரெஷன் கொடுத்து அதுக்கு மேலே பிளாக் அண்ட் கோல்டு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எனக்கு. ஸோ அதை தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த டிசைனில் வந்து நான் ரீஃபில் வச்சு ஒரு ரவுண்ட் போட்டு ஒரு பின் நீட்டில் ஏதாவது ஒரு ஊசி எடுத்து அது பக்கத்தில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி டிசைன் கொடுத்துட்டு அதுக்கு நடுவில் நான் அதை ரீஃபிலோட நிப்பு இருக்கு இல்லையா, அதை வச்சு அந்த ரவுண்டில் வந்து நான் லைட்டாக ஒரு ப்ரெஸ் பண்ணுறேன் நான் எல்லாத்துக்கும். இந்த ரீஃபில் எழுதலை, ஸோ மேக் ஷுர் அது வந்து எழுதாமல் இருக்குன்ட்டு, இல்லைனா அந்த இங்க்லாம் அந்த ஹோலில் படும். ஸோ நம்ம பெயிண்ட் பண்ணுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் ரீஃபில் கிளியராக இருந்தால் பெட்டர் தானே. ஸோ இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ வந்து ஒரு 4 to 5 hour காய வைக்க போகிறேன். இல்லைன்னா ஒரு நைட் ஃபுல்லாக காய வச்சுக்கலாம். இப்போ ஆல்மோஸ்ட் காஞ்சிடுச்சு. நான் ஒரு இதை நான் பெயிண்ட் பண்ணிட்டேன். நான் சேம் அந்த பாட் மாதிரியே வந்து இந்த டங்கல் ஒரு பீஸை நான் ரெடி பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இதுக்கு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நான் வந்து கோல்ட் கலர் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பிளாக்கு. இந்த கலருன்னு தான் இல்லை, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச கலர், ஃபேவரட் கலர், அந்த மாதிரி எந்த கலர்ஸ் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, வெளியில் வருது அப்படின்ட்டு. நம்ம வந்து இன்னும் வார்னிஷ் கோட்டிங் அந்த மாதிரி கொடுத்தோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். இப்போ அது கோல்டு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். இப்போ நடுவில் வந்து நான் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ கோல்டு அண்ட் பிளாக் இருக்கும்போது உங்களுக்கு நல்லா எடுத்துக்காட்டும், ரொம்ப அழகாக இருக்கும் காதில் போடும்போது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்கும் பிளாக் கலர் கொடுத்துக்கலாம். நம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் கொடுத்தாச்சு, முடிஞ்சிடுச்சு. பாருங்கள், அந்த பாட் அண்ட் இந்த டங்கல் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ அதில் வந்து நான் பிளாக்கில் கோல்டு கொடுத்தேன், இதில் வந்து கோல்டில் பிளாக் கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே மாற்றி. இது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து இன்னும் நிறைய வீடியோஸ் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். கீப் சப்ஸ்கிரைபிங் அண்ட் பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.